உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தனை கஷ்டப்பட்டது எல்லாமே கைமீறி போயிடுச்சே. ச்சே, நாம கஷ்டப்பட்டு கொண்டு வந்த பொம்மி ஆவி இருக்கிற மீனும் போயிடுச்சே. சித்தார்த்த ராணி அவங்க குடும்பத்துல இருக்கிற யாரையுமே எதுவும் பண்ண முடியல. திரும்ப திரும்ப அந்த ராணி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. இல்ல, என்னால இந்த தோல்வியை ஒத்துக்க முடியல. இன்னும் ஒரு பூஜை பாக்கி இருக்குல்ல? ஆமா, இன்னும் ஒரே ஒரு பூஜை தான் பாக்கி இருக்கு. 6வது கால பூஜை, அது மட்டும் தான் பாக்கி இருக்கு. அந்த பொங்கல் வைக்கிறது கோவில் எல்லைக்குள்ள நடக்க போற இந்த பூஜையில நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. 5வது கால பூஜையோ இன்னைக்கு நடந்து முடிஞ்சதால தானே இன்னைக்கு தெய்வ சக்தி ரொம்ப உக்கிரமாவும் வீரியமாவும் இருந்துச்சு. ஆனா 6வது கால பூஜை ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நாளைக்கு காலையில தான் நடக்க போகுது. அதுவும் அந்த பூஜை கோவிலுக்குள்ள நடக்காது. பொங்கல் வைக்கிற எல்லா விஷயமும் கோவிலுக்கு வெளியே தான் நடக்கும். பிரசாதத்தை படைக்கிறதுக்கு மட்டும்தான் கோவிலுக்குள்ள போவாங்க. அதனால சாவித்திரி மூலமா ஒரு விஷயத்தை நான் அதுக்கு பண்ணிருக்கேன். இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நீ சொன்ன விஷயம் மட்டும் சரியா நடந்து முடிஞ்சா அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்படும். அதுக்கப்புறம் அந்த பொம்மியோட அழிவுங்கிறது ஈஸியா நம்ம வசப்படுத்திடலாம். அத யாராலையுமே தடுக்க முடியாது. என்ன சார்ஜனியா, 5 கால பூஜையும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு பூஜையும் முடிய அந்த ஆவியோட சக்தி ஜாஸ்தி ஆயிட்டே வருது. இன்னும் ஒரே ஒரு பூஜை தான் பாக்கி. அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஆவி வெளியில வந்துரும். அது வெளியில வந்தா முதல்ல கொல்றது என்னதான். ஏதாச்சும் பண்ணுங்களே. மாமா கொஞ்சம் பயப்படாம இருங்கம்மா. டேய் சுமாரடா, நீங்க தான் ஏதாவது செய்யணும். அவ நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டு அவளால எதுவும் முடியல. எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க ஐயா. எப்படியாவது ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ்யா. என்னோட மாய உலகம் ஒண்ணு இருக்கு. அந்த உலகத்துல உங்களை நான் பாதுகாப்பா பத்திரமா வைக்கிறேன். இந்த உலகத்துல இருந்து யாராலையுமே வர முடியாது. ஏன் பொம்மி ஆவியால கூட அங்க வர முடியாது. முதல்ல என்ன அந்த உலகத்துக்கு அனுப்பி வைங்க. ஓம் க்ளீம் ஸ்ரீம் க்ரீம் 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 க்ரீம். ஐயோ ஐயோ. அக்கா, ஐயா, எங்க எங்க அம்மா என்ன பண்ணீங்க? நீ ஒன்னும் பயப்படாத தம்பி. அவங்க என்னோட மாய உலகத்துல ரொம்பவே பத்திரமா இருக்காங்க. சரியா, அங்கேயும் இதே மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்க கூடாதியா, பாத்துக்கங்கய்யா. மனோ அக்கா, 6வது கால பூஜை நல்லபடியா நடக்க கூடாது. அதுக்கு நீதான் கோவிலுக்குள்ள இருந்து எங்களுக்கு உதவி செய்யணும். நீ உடனே கோவிலுக்கு போ. சரிக்கா, நீங்க சொன்ன மாதிரி உடனே செய்யறேன்க்கா. ஷோ, நான் மட்டும்தான் இங்க தனியா இருக்கேன். யாரையுமே காணுமே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஐயோ ஐயோ, எங்க வந்து மாட்டிக்கிட்டோன்னு தெரியலையே. அக்கா, பொம்மி அக்கா, நீ எங்கக்கா இருக்கிற? ஒரு நிமிஷம் இங்க வரியா? நான் உன்னாண்ட பேசணும்க்கா. அக்கா, 6வது கால பூஜை நடக்க போகுதுக்கா. அந்த பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் நீ வெளியே வந்துருவ. எல்லாமே சரியாயிடும்னு என் மனசுக்கு படுதுக்கா. ராணி, நீ ரொம்ப சாதாரணமா அந்த 6வது கால பூஜை நடந்துரும்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா நிச்சயமா அது சாதாரண விஷயம் கிடையாது. என்னக்கா நீ என்னத்துக்கோசரம் நீ இப்படி சொல்ற? 6வது கால பூஜை தான் இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான பூஜை. அதை உணர்ந்துதான் நான் இப்படி சொல்றேன். என்னக்கா நீ 6வது கால பூஜையில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்க போறோம். பொங்கலை சாமிக்கு படைக்க போறோம். இதுல என்னக்கா கஷ்டம் இருக்கு போகுது? ஏதாவது கஷ்டம் இருந்தா கூட ஐயா நம்மளாண்ட சொல்லிருப்பாரு. நீ உடுக்கா, சாமி மேல பாரத்தை போட்டு என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். எது எப்படி இருந்தாலும் 6வது கால பூஜை சாதாரணமா நடக்காது.
இருக்கிறதுலயே எல்லாரையும் சோதிச்சு பார்க்கக்கூடிய ரொம்ப பெரிய பூஜை தான் இந்த 6வது கால பூஜை. நீ சொல்றதெல்லாம் கேட்க கேட்க மனசுக்குள்ள பயம் வருதுக்கா. ஏன்க்கா இப்படி சொல்ற? ஆமா ராணி, கடவுள் ரொம்ப பெரிய சோதனையை நடத்த காத்துட்டு இருக்காரு. அந்த 6வது கால பூஜையை நல்லபடியா நடத்த முடிஞ்சா கூட மானுட பிறப்புல இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் அந்த கடவுளோட ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்கும். ஆனா என்ன மாதிரி ஆத்மாக்களுக்கு கடவுளோட அருள் பரிபூர்ணமா கிடைச்சாலும் இந்த பிரபஞ்சத்தோட விதின்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னக்கா குழப்புற? நீ என்ன சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுக்கா. என்னோட ஆவியான ஆத்மா இந்த மீனுக்குள்ளார இருக்குது. இந்த ஆத்மா மறுபடியும் பழையபடி வெளியே வரணும்னா அதுக்கு என்னோட பூத உடல் வேணும் ராணி. என்னக்கா சொல்ற? இப்ப புரியுதா நான் ஏன் பயந்தேன்னு? எனக்கு மறுபடியும் உடல் கிடைக்கணும்னா அது சாதாரண காரியம் இல்ல. அதுக்கு இந்த பிரபஞ்சத்துல சில விதிமுறைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் நான் ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னக்கா இப்படி சொல்ற? இதுக்கா இம்மா கஷ்டப்பட்டோம்? அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. இங்க பாரு, இதெல்லாம் இதோட விட்டுரு. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோ. என்ன வெளியே கொண்டு வர வைக்கணும்னு பண்ற முயற்சிய கைவிட்டுரு. வேம்பு சார் கூட நீ சந்தோஷமா நல்லபடியா வாழு. உன் வயிற்றுல இருக்கிற பாப்பாவை நீ சீக்கிரமா பெத்தெடுத்து வேம்பு சார் கையில கொடுக்கணும். உங்க எல்லாருக்கும் என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். அக்கா இது பாரு, என்ன நீ இப்படியெல்லாம் பேசினிருக்கிற? இதுக்கோசரமா இம்மா கஷ்டப்பட்டோம். எம்மா பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, அது உயிருக்கே ஆபத்தான கஷ்டமா இருந்தாலும் சரி, உன்னை வெளியே கொண்டு வந்தே ஆகணும். அதுக்கு இந்த பிரபஞ்சத்துல நீ சொன்ன மாதிரி இன்னும் கடுமையான விதிமுறையா இருந்தாலும் என்னோட முயற்சியை நான் விடவே மாட்டேன்க்கா. இத பாரு, உன்னை நான் கண்டிப்பா வெளியே கொண்டு வருவேன்க்கா. இது சத்தியம், 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 சத்தியம். உன் ஆத்மா மறுபடியும் உடம்புக்குள்ளார சேர்றதுக்கு என்ன வழி இருக்குதோ அந்த வழிய கண்டுபிடிச்சு உன்னை உடம்புக்குள்ள சேர்த்து உன்னை மறுபடியும் நான் வெளியே வர வைப்பேன். ஒவ்வொரு தடவையும் நான் செத்து செத்து பொழைச்சது, எல்லா வலியையும் தாங்கினதுன்னு எல்லாமே நீ வருவேங்கிறதுக்காக தான்க்கா. உன் ஆவிய வெளியே கொண்டு வருவேன்னு தான். என்னைக்குமே ராணிக்கு முன் வச்ச கால பின் வச்சு பழக்கமே இல்ல. இந்த போராட்டத்துல நான் ஜெயிச்சு காமிக்கிறேன்க்கா. 6வது கால பூஜைய நல்லபடியா நடத்தி முடிப்பேன். உன்னோட ஆத்மாவை மறுபடியும் உன்னோட பூத உடம்புக்குள்ளார சேர வச்சு உன்னை இந்த உலகத்துக்கு வர வைப்பேன்க்கா. நீ என்னோட இருக்கணும், எப்பவும் இருக்கணும். உன்னோட ஆசீர்வாதம் வேணும்க்கா. நாங்க நல்லபடியா வாழ்றத நீ கண்ணார பாக்கணும்க்கா. அதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். என் துக்கத்திலயும் சந்தோஷத்திலயும் உன் பங்கு எப்பவுமே இருக்கணும். நீ இந்த வீட்டுல குலதெய்வமா இருக்கணும்க்கா. அது வரைக்கும் நீ பத்திரமா இரு. ராணி, வேண்டா ராணி, சொன்னா கேளு. ரொம்ப பெரிய ஆபத்து. சொன்னா கேளு ராணி. என்ன மன்னிச்சிருக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.